Hi everyone, welcome to Flavors of Coimbatore. இந்த வீடியோல மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு குக்கர்ல எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு மட்டனையும் ஆட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு மஞ்சத்தூள், கருவேப்பிலை, உப்பு எல்லாம் ஆட் பண்ணி நிறைய தண்ணி ஊற்றி 6-7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தட்டி போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து வேக வைக்கும் போது இந்த வாட்டரை நம்ம சூப்பாக குடிக்கலாம். குக்கர் மூடி விசில் வச்சு எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 6-7 வரமிளகா போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி கூடவே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நிறைய ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஒரு சின்ன சைஸில் ஆட் பண்ணால் போதும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கசகசா ஆட் பண்ணிக்கலாம். கசகசா ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி அரைச்ச மசாலாவோட இதையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். விசில் போய் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன்லாம் சூப்பராக வெந்திருக்கு. இப்போது இந்த வாட்டர் தனியாக எடுத்து நம்ம சூப்பாக குடிக்கலாம். இது கூட 2-3 பீஸ் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கூடவே பெப்பரும் ஆட் பண்ணி சூப்பாக குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிருந்த மசாலாவை வேக வச்ச மட்டனோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் குழம்போட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது குழம்ப ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சோன்னா மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இந்த டைம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது மட்டன் குழம்ப தாளிச்சிடலாம். கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து மட்டன் குழம்போட ஆட் பண்ணிட்டோன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.